அன்ஸ்டேபிள் ஆஞ்சனான்னு சஸ்பெக்ட் பண்ணி எல்லா நெஞ்சு வலியுமே ஹார்ட் அட்டாக் ஆயிருமா? அதான் இல்லை. நான் என் வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட்டை சொல்கிறேன். ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. வீட்டிலேருந்து ஃபோன் போட்டாங்க. அம்மாவுக்கு வந்து இங்கே நெஞ்சோட வலிக்குது, அப்படியே கையோட சேர்த்து வலிக்குது, பின்னாடியும் வலிக்குது அப்படிலாம் சொன்னாங்க. இதை கேட்டு நானும் பயந்துட்டு ஏமா ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். போய் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை ரெஃபர் பண்ணாங்க. அவங்க ஸ்டெத்தோஸ்கோப் எல்லாம் வச்சு பார்த்து இல்லைம்மா நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது, இது வேற ஏதாச்சும் தசை எலும்பு பிடிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. அன்னைக்கு சாயங்காலமே திடீர்னு மூச்சு விட கஷ்டப்பட்டு வேமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. அதே கார்டியாலஜிஸ்ட்டை அந்த சார் வந்து செக் பண்ணிட்டு ஏமா காலையில் செக் பண்ணி நல்லா தானே இருந்துச்சு, சரி இருந்தாலும் நான் ஹையர் சென்டருக்கு ரெஃபர் பண்ணுறேன்னு லோடிங் டோஸ்ன்னு சொல்கிற 3 மாத்திரையை கொடுத்து தென் அதோட எக்ஸ்ட்ரா நைட்ரோகிளிசரினையும் நாக்கு கடியில் வச்சு அனுப்பி விட்டாங்க. இந்த விஷயம் அங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் போனோடனே அங்கே ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன் ஐவி கொடுத்துருக்காங்க. தென் இசிஜி எடுத்துருக்காங்க. இசிஜி நார்மல். அன்ஸ்டேபிள் ஆஞ்சனான்னு சஸ்பெக்ட் பண்ணி தான் அனுப்பியிருந்தாங்க. சரி, அங்கே எக்கோ எடுக்கிற டாக்டர் வரலங்கிறனால 2 நாள் கழிச்சு வர சொன்னாங்க. ஹெப்பாரின் சோடியம் இன்ஜெக்ஷன் மட்டும் போட சொல்லிக்கிட்டாங்க 2 நாளைக்கு. போட்டுட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் போகிறோம். நான் இங்கே என்னால் இருக்க முடியல, நான் ஊருக்கு போயிட்டேன் இங்கேருந்து. அங்கே 3ஆவது நாள் எக்கோ ஸ்கேன் எடுக்க போகிறோம். ஆனால் அந்த 2 நாளுமே வலி ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் போனப்போ நான் நோட்டீஸ் பண்ணது, உள்ளே போனோடனே அவங்க கேட்ட கேள்வி எல்லாம், உங்களுக்கு கொட்டாய் விடும் போது, அதாவது யானிங் பண்ணும் போது வலி அதிகமாக இருக்கா, மூச்சு இழுத்து விடும் போது வலி அதிகமாகுதா அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி இங்கே ப்ரெஸ் பண்ணி பார்த்தாங்க. இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே எங்கள் அம்மா கத்துனாங்க, அதாவது வலி அந்த அளவுக்கு இருக்கு. அப்போ இங்கே இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணேன். தென் அங்கே ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணியாச்சு. எக்கோ ஸ்கேன் ரிப்போர்ட் வருது, எக்கோ எல்லாமே நார்மலு. ஹிஸ்ட்ரியை பார்த்தா தெரியுது, எங்கள் அம்மா அன்னைக்கு இந்த வலி வர்றதுக்கு முந்தின நாள் நைட்டு ஒரு வெறும் கடப்பக்கல்ல தான் தூங்கியிருக்காங்க. கடப்பக்கல் தெரியும்ல, ரொம்ப நேரமா ஒரு கை பக்கமே இப்படியே வச்சு தூங்கியிருக்காங்க. ஒரு சின்ன பிள்ளைங்கலாம் வந்து நைட்டு அங்கிட்டு எழுப்பியிருக்கு. எழுப்பினோடனே படக்குன்னு ஒரு ஜெர்க் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனாலையும் இருக்கலாம். இப்போ கடைசி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்தது ஹார்ட்ல எந்த ப்ராப்ளம் இல்லை, காஸ்டோகான்ட்ரைட்டிஸ்ங்கிற ப்ராப்ளம். டைக்ளோஃபெனாக் ஜெல் தான் எழுதி கொடுத்தாங்க. அப்போ நான் டாக்டர்கிட்ட கேட்டது, ஏன் சார் இந்த கேள்வியெல்லாம் கேட்டீங்க? யானிங் பண்ணும்போது வலிக்குதா, இல்லாட்டி இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது வலிக்குதா, இல்லாட்டி மூச்சு இழுத்து விடும்போது வலிக்குதான்னு ஏன் சார் கேட்டீங்கன்னு நான் அங்கே டாக்டர் சார்கிட்ட கேட்கேன். அதாவது சூப்பர்ஃபிஷியல் பெயினா டீப் பெயினான்னு பார்க்கறது தான். நமக்கு இதே நெஞ்சு வலி ஹார்ட் அட்டாக் ஆரம்பிச்சுன்னா அது டீப் பெயின். அப்போ நம்ம இப்படி குத்துனாலும் வலி மாறாது, நார்மலாக இருக்க வலி தான் இருக்கும். மூச்சு விடும் போதும், மூச்சு இழுத்து விடும் போது, அடுத்து கொட்டாய் விடும் போது அவ்வளோ வலி அதிகரிக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் நார்மல் இதே எலும்புல தசையில பிரச்சனைனா இங்கே குத்தும் போது வலி இருக்கும், பிளானிங் பண்ணும்போது வலி இருக்கும். காஸ்டோகான்ட்ரைட்டிஸ்னா ரிப்ஸ்லாம் நம்மளோட விலா எலும்புகள் வந்து ஒரு குருத்தெலும்பு கார்டிலேஜால தான் நம்ம ஸ்டெர்னம்ங்கிற ஒரு நடு எலும்போட இணைக்கப்பட்டிருக்கோம். அந்த இடத்துல கொஞ்சம்